ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை வகையில் ஒரு வகையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குறோம்ல, இதனுடைய நேம் டாலினம். இது வாட்டர் லீஃப் என்றும் இதனை அழைக்கலாம். ஏனென்றால் இதனுடைய இலைகள் நீர் சத்து நிறைந்ததாக காணப்படுவதனால இதை வாட்டர் லீஃப் என்றும் அழைக்கலாம். இதனுடைய பூக்கள் பிங்க் கலரில் காணப்படும், காய்களும் காணப்படும். இதனுடைய விதைகளை எடுத்து நம்ம வீட்டில் நமக்கு தேவையான இடத்துல போட்டு வந்தால் கீரை வகைகளை பறித்துக்கலாம், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட். அது ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணால் போதும், அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். எல்லாத்தையும் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸ்க்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துடும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் இதில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ரிவார்டு எல்லாம் கொடுக்காங்க. மற்ற கடைகளை பார்க்கலாம். இதில் விலை மலிவாக காணப்படுவதனால அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. பொருட்கள் எங்கு வருது என்பதெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். வீட்டுக்கு தேவையான டை, கம்போட்டி எல்லாம் இதில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கீரை வகைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த கீரை வகை நம்ம அனுதினமும் உண்ணக்கூடிய ஒரு கீரையாக்கும் இது. மேலும் இது சாம்பார் போன்ற உணவுகளில் அடிக்கடி இந்த கீரை வகைகளை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் கே உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக காணப்படும். அது மட்டும் இல்லை, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் நிறைந்ததாக இந்த கீரை வகைகள் உள்ளது. அதனுடைய விதைகளை சும்மா நம்ம வீட்டில் போட்டாலே போதும், அந்த கீரையாக நல்லா வளரும். நல்ல நம்ம அனுதினமும் அதை பறித்து உணவுகளில் சேர்த்து வந்தால் நமக்கு வைட்டமின்கள் எல்லாம் நமக்கு இதில் நிறைய கிடைக்கும். இது மண்ணில் நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு கீரையாகும். இந்த கீரை எங்கே போட்டாலும் இந்த கீரை நம்ம செழித்து வளரக்கூடிய கீரையாகும். இது இந்த கீரையின் இலைகள் நல்ல தடிமனாக இருக்கும். ஏனென்றால் நீர் சத்து நிறைந்ததாக இந்த கீரை காணப்படும். அந்த பூக்கள் இருக்குல்ல, பூக்கள் அருகில் சிறு சிறு காய்கள் இருக்கும். அதனுடைய விதைகள் வெடித்து கூட கீழே விழுந்து தானாக வளரக்கூடிய கீரை வகையாகும் இது. பாருங்கள், அதனுடைய இலைகள் எதை சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் என்றால், இந்த இலைகளை பறித்து சாம்பார் போன்றவற்றில் போட்டு சமைப்பார்கள். இந்த கீரை நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கீரையாக்கும் இந்த கீரை.